மெய்யான வாசலாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின 7 அறிக்கைகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே நானே வாசல் என்ற அறிக்கை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக நானே வாசல் என்பதின் 2வது பாகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்து இணையற்ற வாசலாய் இருக்கிறார். இஸ் த யூனிக் டோர். நானே வாசல் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக கர்த்தர் சொல்லுகிறார், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். ஜீசஸ் இஸ் த ஆப்ஷனல் டோர். இயேசு கிறிஸ்து இஷ்டத்திற்கு உட்பட்ட வாசலாய் இருக்கிறார். நமக்கு விருப்பம் இருந்தால் இந்த வாசலின் வழியாக செல்லலாம். விருப்பம் இல்லை என்றால் வாசலுக்கு வெளியே இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல, எவரையும் வற்புறுத்துகிறவர் அல்ல. தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கி இருக்கிறார், எல்லாருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகில் உள்ள எல்லா மக்களுக்குமான ஒரு அழைப்பு. அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த மொழியை பேசுகிறவர்களாக இருக்கலாம், எந்த நாட்டை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். வாசல் வழியாய் பிரவேசிக்கும்படிக்கு தேவன் அழைக்கிறார். இது உலகளாவிய ஒரு அழைப்பு. இந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பது அவரவருடைய விருப்பம். தேவன் எல்லாருக்கும் சுயமாய் தெரிந்தெடுக்கும் அறிவை கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை பயன்படுத்தி வாசலை தெரிந்தெடுப்பது அவரவருடைய விருப்பம். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். இயேசு கிறிஸ்து இஷ்டத்திற்கு உட்பட்ட வாசலாய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒவ்வொருவருடைய இருதய கதவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தட்டுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் சாவுக்குரிய மனிதனுடைய கதவை தட்டுகிறார். சிருஷ்டி கர்த்தர் சிருஷ்டியின் கதவை தட்டுகிறார். அன்புள்ள தேவன் பகைக்கப்படுகிறவர்களின் கதவை தட்டுகிறார். சிலுவையிலே அறையப்பட்டவர் அவரை அறைந்தவர்களின் கதவை தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன். இதுபோல தேவனாகிய கர்த்தர் தமது வாசலுக்குள் வர அழைப்பு கொடுக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். அதை பயன்படுத்தி கொள்வது அவரவருடைய விருப்பமாயிருக்கிறது. அருமையானவர்களே, ஆதியிலிருந்து பார்க்கும் பொழுது மனிதன் தவறானவைகளையே தெரிந்து கொள்ளுகிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பகுத்தறிவை, தெரிந்தெடுக்கும் அறிவை மனிதன் தவறாக பயன்படுத்துகிறான். ஆதாமுக்கு முன்பாக தேவன் நன்மை தீமை அறியும் கனியையும் ஜீவ விருட்சத்தின் கனியையும் வைத்தார். ஆனால் ஆதாமோ நன்மை தீமை அறியும் கனியை தெரிந்தெடுத்தான். தேவன் விலக்கின கனியை தெரிந்தெடுத்தான். அவன் பாவத்துக்குள்ளானான், அடிமைதனத்துக்கு உள்ளானான். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக
ஆண்டவராகிய தேவன் ஜீவனையும் மரணத்தையும் வைத்தார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் மரணத்தை தெரிந்து கொண்டார்கள், சாபத்தை தெரிந்து கொண்டார்கள். யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்ட போது அவர்களுக்கு முன்பாக பாகால் வழிபாடும் இருந்தது, கர்த்தருடைய வழிபாடும் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் பாகாலை தெரிந்து கொண்டார்கள், பலர் சங்கரிக்கப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்திற்கு வந்தபோது பிலாத்துவின் அரண்மனையிலே நியாய விசாரிப்புக்காக நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது பிலாத்து கேட்கிறான், உங்களில் எவரை நான் விடுதலையாக்க வேண்டும், இயேசுவையோ அல்லது பரபாசையோ என்று கேட்கும்பொழுது யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள், பரபாசை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் புறக்கணித்தார்கள். அதன் விளைவு கிபி 70 யூத மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், எருசலேம் பாழாக்கப்பட்டது. அருமையானவர்களே, அதே போல மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 2 எஜமான்கள், உலக பொருளா அல்லது தேவனா? இன்றைக்கு அநேக மக்கள் உலக பொருளுக்கு தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தேவனை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய தெரிந்தெடுப்பு மிகவும் தவறாயிருக்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலும் 2 வாசல்களை குறிப்பிடுகிறார். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். இடுக்கமான வாசல் ஜீவனுக்கு நேராக கொண்டு போகும், விசாலமான வாசல் கேட்டுக்கு நேராக கொண்டு செல்லும். இந்த 2 வாசல்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளில் ஜீவனுக்கு போகிற வாசலை அல்லது கேட்டுக்கு போகிற வாசலை தெரிந்து கொள்வது அவரவருடைய விருப்பம். தேவன் எல்லாருக்கும் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிக்க வேண்டும். இந்த வாசல் ஒரு நாள் அடைக்கப்படும், இயேசுவாகிய வாசல் ஒரு நாள் மூடப்படும். மத்தேயு 25வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 25:10, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இந்த இடத்திலே 10 கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 5 கன்னிகைகள் புத்தியுள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். 5 கன்னிகைகள் தீவட்டிகளோடு கூட எண்ணெயையும் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் தீவட்டிகளோடு எண்ணெயை கொண்டு போகவில்லை. மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை செய்தார்கள். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. புத்தியுள்ள கன்னிகைகள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள், எண்ணெய் ஊற்றி தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகளோ அந்த தீவட்டியை ஆயத்தப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவர்களிடத்திலே எண்ணெய் இல்லை. விற்கிறவர்களிடத்திலே வாங்கும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதற்குள் மணவாளன் வந்துவிட்டார். புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளனோடு கூட பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அருமையானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல தீவட்டிகளோடு கூட எண்ணெய் வைத்திருக்க வேண்டும். எண்ணெய் விழிப்புணர்வை குறிக்கிறது, ஆயத்தத்தை குறிக்கிறது, விசுவாசத்தை குறிக்கிறது, தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுவதை குறிக்கிறது. அருமையானவர்களே, ஆயத்தத்தை நாம் வேறு ஒருவரிடத்திலிருந்து வாங்க முடியாது. விழித்துக் கொண்டிருப்பதை மற்றவர்களிடத்திலிருந்து வாங்க முடியாது. விசுவாசத்தை மற்றவர்களிடத்திலிருந்து வாங்க முடியாது. ஆகவே நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், விழிப்போடு கூட இருக்க வேண்டும். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதபடியினாலே விழித்திருங்கள் என்று மத்தேயு 25வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் வாசல் அடைக்கப்படும் நாள், மூடப்படும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். திறந்திருக்கும் வாசல், இயேசுவாகிய வாசல் திறந்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த வாசலுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசுவாகிய வாசல் எப்படிப்பட்ட வாசல்? இயேசு கிறிஸ்து ரட்சிக்கும் வாசலாயிருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேவிங் டோர். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் வழங்கப்படவில்லை. அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து என்னும் நாமமே அல்லாமல், அவருடைய நாமமே அல்லாமல் மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் ஆண்டவராகிய இயேசு என்னும் நாமம். இயேசு என்னும் பெயருக்கு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கும்படிக்கு, அவர்கள் ரட்சிக்கும்படிக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். வேறு ஒரு வாசல் வழியாக இப்படிப்பட்ட ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவாகிய வாசல் நம்மை ரட்சிக்க கூடியது. மாத்திரமல்ல, ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய திருப்தி வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கையை, ஒரு விடுதலையின் வாழ்க்கையை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வாழ்க்கையை இந்த வாசல் நமக்கு வழங்குகிறது. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மேய்ப்பனுடைய பிரதான வேலை ஆடுகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகும். அதுபோல நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து தமது வாசல் வழியாய் பிரவேசித்தவர்களுக்கு ரட்சிப்பாகிய பாதுகாப்பை நமக்கு முதலாவதாக வழங்குகிறார். அந்த வாசலுக்குள் பிரவேசித்து விட்ட நமக்கு ஒரு மிகுந்த பாதுகாப்பு. எவரும் நம்மை பறிக்க முடியாது. இன்பமோ துன்பமோ, துயரமோ வருத்தமோ, எதுவும் நம்மை அழிக்க முடியாது. சாத்தானுடைய எந்தவித தந்திரமோ நம்மை சேதப்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்வின் போராட்டங்களோ, வருத்தமோ, கவலையோ, கண்ணீரோ பாதுகாப்பிலிருந்து நீக்கிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான பாதுகாப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழங்குகிறார். மாத்திரமல்ல, ஒரு திருப்தியான வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மிகுந்த திருப்தி, உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிற ஒரு வாழ்க்கை, ஒரு மிகுந்த மனநிறைவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நமக்கு கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு வழங்குவார். எப்படிப்பட்ட நிலையிலும் நமக்கு அதை கொடுப்பார். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமற் போனாலும், கிடையிலே ஆடுகள் இல்லாமற் போனாலும், தொழுவத்திலே மாடுகளற்று போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்வது போல தேவனாகிய கர்த்தர் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும், அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசித்த ஒவ்வொருவருக்கும் வழங்குவார். சங்கீதம் 107வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். தேவனாகிய கர்த்தர் தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர். ஏசாயா 58:11 வாசிக்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அருமையானவர்களே, பணம் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. புகழ் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. பட்டங்கள் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. அழகோ ஆஸ்தியோ உலக ஜனங்களோ ஒரு காலமும் மனிதனுடைய ஆத்மாவை, மனிதனுடைய உள்ளத்தை திருப்திப்படுத்த முடியாது. இன்றைக்கு பணம் படைத்தவர்கள், புகழ்மிக்கவர்கள், அழகுள்ளவர்கள் மன நிறைவு அடையாமல் தங்களை தாங்களே மாய்த்து கொள்வதை நாம் செய்திகள் மூலமாக அறிந்திருக்கிறோம், செய்தித்தாள்கள் மூலமாக அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாசலுக்குள் நாம் பிரவேசித்து விட்டால் உள்ளும் புறம்பும் சென்று மிகுந்த மேய்ச்சலை கண்டடையத்தக்கதாக தேவன் நம்மை திருப்தியாக்குகிறார். இப்படிப்பட்ட திருப்தியான வாழ்வை, விடுதலையின் வாழ்வை, ரட்சிப்பின் வாழ்வை பெற விரும்பினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும். அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து இணையற்ற வாசலாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இஷ்டத்திற்கு உட்பட்ட வாசலாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கும் வாசலாய் இருக்கிறார். அந்த வாசலை நாம் அங்கீகரிப்போம், அந்த வாசலுக்குள் நாம் பிரவேசிப்போம். கர்த்தரின் வாசல் இதுவே, இதற்குள் நாம் பிரவேசிப்போம். இது மெய்யான வாசல், பிரத்யேகமான வாசல். இந்த வாசலை நாம் நம்புவோம். இந்த வாசலுக்குள் பிரவேசிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நித்திய வாசலாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட வாசலை அறிந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உண்மையுள்ள வாசலாய் இருக்கிறீர், ஒரே வாசலாய் இருக்கிறீர். நீர் தருகிற அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தமது ரட்சிப்பினால் எங்களை நிறைத்து திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தும். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர்களோடு கூட இருந்தருளும். மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.